ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற எச்சரிக்கையான ஒரு செய்தியை தான் நீ கேட்கப் போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாள். அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும்? உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம்? இதை செய்வதால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடும் புரிதலோடும் வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள். இவர்களுக்கிடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழவிடக்கூடாது என்றும் ஒருவர் நினைக்கின்றார்கள் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாருமே செய்துவிட மாட்டார்கள். ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறாள் என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் இதனை நீ மேலும் மேலும் வளர்த்து கொண்டே சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவே அழித்து விடுவார்கள். உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பியும் விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதை கண்டும் இங்கே பல கண் திருஷ்டிகள் விழுந்திருக்கின்றது. அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயாகவே சிந்தித்து பார். அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கப் போகின்றது. அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவருமே வெளியில் சென்று வந்ததை யாரேனும் பார்த்திருந்தார்கள் என்றால் அன்று விரைவில் உங்களுக்குள் பெரிய பெரிய சண்டைகளும் மனக்கசப்புகளும் மிக விரைவாகவே வந்துவிடுகின்றது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளும் நடக்கப் போகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நீ சந்தோஷமாக இருந்ததை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாத கண்கள். இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வேதனை இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரிகின்றது. அதனால்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தினை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதையெல்லாம் கடந்துதான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் 1000 கருத்து வேறுபாடுகள், 1000 பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதையும் கொடுக்கும் விதமாக அதையும் கெடுக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு தாயாக தன் பிள்ளையின் வேதனையை எல்லாம் இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்த போதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். என் பிள்ளையே, உனக்கு இதை செய்தவர்கள் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது. உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்
இவர்களின் எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறியது என்று உன் தாயானவள் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைத்துக்கிறார்கள். ஆனால் அவர்களின் துணையிடமிருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையை தான் நாசமாக்குகிறோம் என்பதெல்லாம் புரியவில்லை. என் அன்பு குழந்தையே, அப்படியானால் உன் அம்மா சொல்வது புரிந்துவிட்டதா? உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களினுடைய தாயார், உன் துணையின் அம்மாதான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதனை ஒரு நாளும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய், நினைத்தும் பார்த்திருக்க மாட்டாய். இதை கேட்டவுடன் உன் மனம் வேதனைப்படுகின்றது அல்லவா? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையானது, இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளில் 170% பேருக்கு வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கின்றது. தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிப்பட்டு வராது அல்லவா? இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரிவது கிடையாது. அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா? தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லோரும் இது போன்று இல்லை. ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளையும் மருமகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருப்பது கிடையாது. யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்திலிருந்து வருகின்றவர்களை மற்றவர்களாகவும் வேற்று மனிதர்களாகவும் பார்க்கின்றார்களோ அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல. அம்மா சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே, உன்னோடு இந்த தாயானவள் துணையாக இருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும். எந்த நொடியிலிருந்து இவர்கள் இது போன்று நமக்கு எதிராக மாறினார்கள் என்று சற்று நீ யோசித்துப்பார். உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா? நீ ஏதாவது தவறான விஷயங்களையோ இவர்கள் மனது புண்படும்படியோ நடந்து கொண்டாயா என்று யோசித்துப்பார். என் அன்பு பிள்ளையே, எதற்காக இதை உன் அம்மா சொல்கிறேன் என்றால், ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறி இருக்கலாம் அல்லவா என் குழந்தையே? அதனால் தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதனை நீ திருத்தி கொள்ள வேண்டும். அதை நீயாக திருத்தி கொள்ளாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒருவர் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் நம்மை அவர்களும் பிடிக்கவில்லை என்றால் நம்மை வெறுக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் அல்லவா? ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதன் பிறகு இப்பொழுதுதான் வெறுக்க தொடங்குகிறார்கள் என்றால் அதற்கான காரணத்தை நிச்சயமாக நாம் கவனிக்கத்தான் வேண்டும். எதனால் இது நடந்தது, எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்தது என்பதையும் நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே,
இந்த அம்மா சொல்கின்ற நியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். எப்பொழுதுமே உண்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்களா அல்லது நீயாக கெடுத்து கொண்டாயா என்பதை நீ ஒரு நொடி சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளினுடைய விருப்பம். என் குழந்தையே, எல்லோரும் உடனடியாக எல்லா மனிதர்களையும் நேசித்து விடுவது கிடையாது. அது போன்ற ஒரு மனது யாருக்கும் வந்து விடுவது கிடையாது. என் குழந்தையே, சிலரை ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாகும். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபொழுதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியுமா என்று தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த தாயான இப்பொழுது உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அம்மா என்று நீ என்னிடத்திலே கேட்கலாம். என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலை அறியாதவள் நான் கிடையாது. உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுகிறது என்பதனை அறிந்த பிறகுதான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் தங்க குழந்தையே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனதில்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். நீ மனம் விரும்பியபடியே உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் எந்நாளுமே சண்டைகளும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்றாவது 2 நாட்கள் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விடுகின்றன. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் பொழுது இதற்கு தீர்வே கிடையாதா அம்மா? நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது நீ இப்படித்தான் பேசுகின்றாய். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது இந்த தாயானவளுக்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய்? நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது? அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்துப்பார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த கண்ணால்
இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிற நிலைமை வந்துவிட்டது. என் தங்கமே, குடும்பத்திற்குள்ளேயே உனக்கு இது மாதிரி செய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள் என் தங்க குழந்தையே. அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கசக்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் பொழுது உன் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை சரியாக செய்து நல்ல பெயரை எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன்மேல் விழுந்து விடுகின்றது. என் குழந்தையே, நீ எப்போது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கின்றாய். அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அப்படி நான் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? மற்றவர்களுக்காக பயந்து பயந்து எதையுமே செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ கேட்பது நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமை படும்படி வாழ்பவர்களுக்கு கண் திருஷ்டி என்பது நிச்சயமாக விழுந்துதான் ஆகும். அதனால் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன் மீது அந்த திருஷ்டியை போடத்தான் செய்வார்கள். அதனால் அதற்கு என்ன தீர்வு என்பதனை நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடப் போகிறேன். அதனால் என் பிள்ளையே, நீ அதனை எப்பொழுதுமே சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் முயற்சியில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது போல இதனை நீ செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால், அம்மா சொன்ன இந்த 2 பொருட்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு தங்கமே, அதனை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்பொழுதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் தெரியுமா? என் தங்க குழந்தையே, மிளகாயை தலையை சுற்றி அடுப்பில் போடுவார்கள். அதனால் இதை நீ கண்டிருப்பாய் அல்லவா நிறைய இடத்தில். இதை ஒரு பரிகாரம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல்லுப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த 2ஐயுமே உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் என்றால், என் குழந்தையே, நாளைய விடியலின் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள்ளாக நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நீ இந்த கண் திருஷ்டியை செய்யலாம். இரவு நேரம் சென்றுவிட்டது என்றால் 8
மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்று உன்னுடைய கந்திருஷ்டியினை நீ போக்கிவிடலாம். என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய கந்திருஷ்டிகளும் என் மீது விழுந்துவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக நடந்து லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும், யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இதனை வேண்டிக் கொண்டு இதை நீ தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் நிச்சயமாக உன் கந்திருஷ்டிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.